ரொம்பவே சாஃப்டான டீ கடையில் கிடைக்கக்கூடிய பால் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கப்பால் 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே சேர்த்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பவுடர் பண்ணி சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக அந்த சர்க்கரை வந்து சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரே அளவு கப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா அளவுகளும் கரெக்டாக ஒரே மாதிரி வரும். அதுக்காக தான் இப்போ விக்ஸ் வச்சு கட்டிகள் இல்லாமல் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சர்க்கரை அளந்தோம்ல, சர்க்கரை பால், அதே கப்பால் 2 கப்பு மைதா வந்து சேர்த்துக்கலாங்க. கப்பால் 2 கப்பு எடுத்து அதை வந்து நான் சளிச்சு வச்சுருக்கேங்க. அந்த மாவை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ விக்ஸ் வச்சு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் எதுவுமே இல்லாமல் அருமையாக கலக்க வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/4 கப்பு ரவை வந்து ஊற வச்சுருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு 1/4 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து சேர்க்கும் பொழுது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ரவை சேர்க்கும் பொழுது நம்மளோட அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கரண்டி எடுத்து நம்ம மாவை கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இட்லி மாவெல்லாம் கரைப்போம்ல, அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சுங்க. அதில் அப்பம் மாவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் வந்து அது மேலே தெளித்து விட்டுக்கலாங்க. ஒரு அப்பம் வந்து ஊற்றி அது மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அப்பம் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற கடாயில் எத்தனை அப்பம் வந்து சேர்க்க முடியுமோ அத்தனை அப்பம் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் கொஞ்சமாக செவந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ இன்னொரு அப்பமும் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றும் பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்பம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் மாவு வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், நான் 4 அப்பம் வந்து ஊற்றிருக்கேன். நல்லா சூப்பராக அப்பம் வந்து மேலே பூரி மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த பால் அப்பம் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சர்க்கரை வந்து யூஸ் பண்ணி செய்கிறோம். அதே மாதிரி மைதாவுக்கு பதில் நம்ம கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுக்கு வராது. அதனால் மைதா வந்து சேர்க்குறோம். நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட விருப்பம் தாங்க நம்ம மாவு சேர்க்குறது. உங்களுக்கு எந்த மாவு வேணுமோ அந்த மாவு வந்து நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அப்பமுமே 2-3 முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எப்படியும் ஒரு 4 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 வெந்துருச்சு, அதனால் முன்னாடி எடுத்துகிட்டு நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இன்னும் 2மே எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நான் அடுத்த அடசல் வந்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இப்போ இதையும் திருப்பி விட்டுறலாம். நல்லா சூப்பராக பந்து மாதிரி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. உள்ளார மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஈவினிங்கில் டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
இது வரைக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மாவு கரைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளாரெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து பஞ்சு போல் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.